பார்க்குற படம். முக்கியமாக லவ்வர்ஸ் உங்களுக்கு நிறைய பிடிக்கும். அண்ட் லவ்வோட டெஃபினிஷன் ரொம்ப அழகாக மிகைப்படுத்தி சொல்லியிருக்காரு டைரக்டர். கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். காதல்ங்கிற ஒரு இதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மீனிங் சொல்லியிருக்காரு. அதை நீங்கள் பார்த்தா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். படத்துல எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாம தான் போனேன். விடிவியோட எமோஷனல் சீன் வந்து ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் தான். ரொம்ப நல்லா இருந்தது. எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம போனேன். பட் சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப என்டர்டைனிங்கா இருந்தது. லவ்ல இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் தான். அது புரிஞ்சுக்கிட்டாலே நிறைய பேர் இங்கே இப்போ இருக்கிற கிட்ஸ் அது புரிஞ்சுக்கிட்டாலே வந்து பிரேக்கப்ஸ் டிவோர்ஸ் வரைக்கும் போகாது. ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் எந்த விதத்துல அந்த டைரக்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா காமிச்சிருக்காங்க. எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப டிஃப்ரெண்டா காமிச்சிருக்காங்க. அது ரொம்ப நல்லாவே இருக்கு. வந்து உண்மையாலுமே ஒரு பிளாஸ்ட் தான். ஸோ அதனால படம் வந்து உண்மையாலுமே எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. காமெடி அவர் விளாக்ஸ்ல இருந்து தாண்டி இப்ப பார்க்கும்போது ஆடியன்ஸா உட்காந்து பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ஒரு பிக் ஸ்கிரீன். ஆமா, நான் உண்மையாலுமே ஆடியன்ஸா தான் உட்காந்து ரசிச்சேன். ஃபர்ஸ்ட் சும்மா வரும்போது இவர் என்னத்த காமெடி பண்ணிட போறாரு அப்படின்னு தான் வந்தோம். ஆனா அவரோட காமெடிக்கு தான் வந்து தியேட்டரே விழுந்து சிரிச்சிச்சு. அது கரெக்டா மீட்டரா ஒர்க் பண்ணிருக்காங்க. அங்கன்னு வச்சிருக்காங்க. அதனால படம் உண்மையாலுமே எதிர்பார்க்காம வாங்க, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம வாங்க. ஏன்னா நான் எப்பயுமே அப்படிதான் போவேன். சில படம் பல்பு வாங்கிரும். எனக்கு ரொம்ப அப்பீலிங்கா இருந்ததுங்க. ஸ்ட்ரைட் அவே நான் செகண்ட் ஹாஃப் வந்தா கூட எனக்கு வந்து ஐ குட் கனெக்ட் வித் தி ஃபில்ம் இன் நெக்ஸ்ட் 15-20 minutes. இட் வாஸ் ஸ்ட்ரைட் டு தி ஹார்ட். அண்ட் ரொம்ப அருமையான ஒரு படம். விடிவி சார் கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு மிட் ஏஜ் பர்சனுக்கு வந்து எப்படி லைஃபோட சேலஞ்சஸ் இருக்கும், அதை எப்படி லவ் எப்படி அவர் சீக் பண்றாரு, அதோட இந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் மேட்ரிமோனியல் ஸ்டஃப் அதை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறது எவ்வளோ டிஃபிகல்ட். அண்ட் தென் அது ஒரு யங் அடல்ட் யூனோ பேரிங் அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல படத்தை லவ் எடுத்துகிட்டு போய் காட்டினது வந்து வெரி நாவல், வெரி யூனிக், வெரி அப் மார்க்கெட்டிஷ். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 6-60 எல்லாருமே பார்க்கலாம். லவ்வோட ஒரு இன்னொரு பரிணாமத்தை காட்டினது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும். எப்பவுமே வந்து நம்ம போன்ல கேட்குற சவுண்டோட தியரட்டிக்கல் சவுண்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இது ஆப்வியஸ்லி ரொம்ப நல்லா இருந்தது. ஃபேமிலின்னு இல்ல, யாருக்கு லவ் அண்டர்ஸ்டாண்டிங்னு ஒரு விஷயம் இருக்கோ எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். இது பீட் அம்மா புள்ள இல்ல யாருக்கா இருந்தாலும் அந்த ஒரு லவ்ன்ற ஒரு விஷயம் இருக்கும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப ஜாலியா போச்சு. செகண்ட் ஆஃப் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத எமோஷன்ஸ் நிறைய வந்துச்சு. கிஷன் தாஸோட அம்மாவோட எமோஷனல் சீன்ஸ், அதுக்கப்புறம் விடிவி கணேஷ் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த எமோஷனல் சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எதிர்பார்ப்பே இல்லாம பிளாங்கா வந்து எப்பயுமே ஒரு படம். இந்த படம் அப்படிதான். எப்படி சொல்றது, இந்த படம் அந்த படம் இல்ல, எந்த படமுமே எதிர்பார்க்காம வாங்க. இதுதான் வேணும். பேசிக்கவே இல்லை. இது இருக்கும் அப்படி இருக்கும் எதுவும் பேசவே இல்லை. ஆமா, பிளாங்கா ஒண்ணு வருவோம், ஆரோமலை படம் பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம இது பண்ணுவோம்னு சொல்லிட்டு வந்தோம். அதனால வந்ததுக்கு ஒரு இடத்துல கூட எங்களுக்கு போர் அடிக்காம ஒரு மாதிரி கொண்டு போயிட்டாரு டைரக்டர். ஹீரோவும் அதை சூப்பரா எப்படி சொல்ற, அவரோட லவ் எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே சூப்பரா, அவரோட ஆக்டிங் வைஸ் சூப்பரா பண்ணிட்டாரு. அர்ஷத் கானும் காமெடியா வந்து சூப்பரா பண்ணிட்டாரு. ஹீரோயினும் பர்ஃபெக்டா அவங்களுடைய வேலையை வந்து அவங்கவுங்க கரெக்டா பண்ணிட்டாங்க. ஹர்ஷத்தோட மேவரிக் அது வந்து காமெடி எல்லாமே ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். விடிவி சாரோட இன்னொரு எலிமெண்ட் ஆஃப் போத் ஹேண்ட்லிங் எமோஷன்ஸ் as well as காமெடி, அது செகண்ட் ஹாஃப்ல பார்த்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐம் கோனா see it again probably twice or thrice. ஈவினிங் ஃப்ரெண்டோட பார்ப்பேன், டுமாரோ வைஃபோட பார்ப்பேன். இல்லை, நான் ஐ கேம் வித் ஜீரோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நான் ஆரோமலே ஐ நியூ, பட் தென் அது பார்த்தோன்னே இனிஷியலி ஐ தாட் கொஞ்சம் யங்ஸ்டருக்கான படம். நான் 40, ஸோ 20 நினச்சேன். நான் 20s 30s நினச்சேன். பட் சம்ஹவ் நான் கடைசி நிமிஷத்தில் ஐ தாட் ஐ ஷுட் see this ன்னு வந்தேன். நான் லேட்டாக தான் வந்தேன். செகண்ட் ஹாஃப்ல தான் அந்த டாக்ஸ் ஆடிட் போயிட்டு இருந்தது. பட் ஸ்டில் முதல்ல இருந்து பார்த்துருக்கலாங்கிற ஒரு ஃபீலிங் ரொம்ப இருந்தது. கொஞ்சம் ஒர்க் இருந்து முடிச்சுட்டு வந்தனால. கரெக்ட். அது எனக்கு வெரி குட் கொஸ்டின். பட் எனக்கு செகண்ட் ஹாஃப்ல அதை நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணி sincere love is sincere love. Whether if you have a breakup, then patch up. If you don't have if you want to move on, you move on. So and the situationship, casualship, அது இப்போ ரீசெண்டா வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். But heartbreak is a heartbreak. So if you're sincere enough, I think VTVலயே ஒரு லைன் வரும், மறு இதயம் தருவே நீ உடைக்கவே. So give the heart to her. The girl deserves it. So
தட்ஸ் ஆல் ஐ நோ. இந்த படம் வந்து ஹர்ஷத் கான் வந்து ரொம்ப முக்கியமா எதிர்பார்க்கப்பட்டாரு. ஸோ குட்டி டிராகனுக்கு அப்புறம் இந்த படம் பண்றாரு. ஸோ குட்டி டிராகன் அந்த ரோலை வந்து ரிப்பீட் பண்ணியிருக்கா. குட்டி டிராகன் ரோல் அளவுக்கு இல்லைனாலும் இந்த ரோலுக்கு ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து காமெடி தவிர ஜோடி இருக்காங்களா, அவங்களுக்கு ரொமான்ஸ் ஏதாச்சும் அது லாஸ்ட்ல காமிப்பாங்க, எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க. ஜோடி இருக்கு அவனுக்கு. அது நீங்க போய் பாருங்க, உங்களுக்கே தெரியும். ரேட்டிங் படத்துக்கு எவ்வளவு கொடுக்குறீங்க? அவுட் ஆஃப் 10னா நான் 9.5. விடிவி அவரோட கேரக்டர் வந்து ஸ்டார்டிங்ல காமெடி இருந்தாலும் அவருக்கான ஒரு சீனியர் ஆர்டிஸ்டுக்கான ஒரு நல்ல ரோல் கொடுத்துருக்காங்க. அது நல்லாவே இந்த படத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சூப்பரா இருக்கு, ஓவராலா சூப்பரா இருக்கு. லவ் அண்ட் காமெடி தவிர படத்துல மெசேஜ் என்ன சொல்ல வராங்க? அதுதான் ப்ரோ, அதுதான் மெயினே அந்த படத்துல. அது தியேட்டர்ல விசிட் பண்ணி நம்ம பார்த்தாதான் அதோட மெயினே அந்த பாட்டே அங்கதான் இருக்கு. அதாவது மெசேஜ் மீன்ஸ் அது ஓப்பனா சொல்ற முடியாது, நீங்க படம் பார்த்து. அதுதான் அதுல என்னன்னா லவ் வந்து இதுதான் லவ்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அதெல்லாம் இது கிடையாது, இதுதான் லவ்னு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அதை நீங்க வந்து பார்த்தா அது நிறைய பிரேக் பண்ணி கொண்டு ஏன்னா அது மெசேஜே அந்த படம் தான், அது மெசேஜ். அதை போய் நம்ம ஓப்பனா சொல்ற முடியாது. இந்த படத்துக்கு இந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை வந்து அவர் பூர்த்தி செஞ்சிருக்காரு. இன்ஃபேக்ட் பீட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஆடியன்ஸ் என்கேஜ்மெண்ட் அதுல ரொம்ப அருமையா இருக்கு. ஸோ இட்ஸ் குட் டீம் எஃபர்ட் and kudos to the director and the characters, story writers and characterization, and even Kishan Das, him and they personally also they have a good equation நினைக்கிறேன். 1-to-1 நல்லா கொடுத்து இது பண்ணியிருந்தாங்க. I mean it was nice. It's a nice caring and sharing effort. So நல்லா இருக்கு, உண்மையே ரொம்ப அருமையா இருக்கு. காமெடி ரோல் மட்டும் கொடுத்திருக்காரு, எமோஷனலா பண்ணிருக்காரா? கவுண்டர்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. பட் he did in his own subtle way. I think அவர் கரெக்டாக பண்ணிருக்காரு. பிகாஸ் in the end I think அவர் தான் ஒரு ஸ்டார் மாதிரி, அவர் ஆல்சோ ஒரு ஸ்டார்ங்கிற மாதிரி இருந்தது. நைஸ் டீம் எஃபர்ட். இட்ஸ் நைஸ் தட் இந்த மாதிரி கலெக்டிவ் டேலண்ட், கலெக்டிவ் எஃபர்ட், ஹெல்பிங் ஈச் அதர் வந்துட்டு இருக்கிறது வந்து இட்ஸ் நைஸ். ஐ திங்க் ஈவன் விஜய் நானே am eagerly awaiting for the next movie together. So அவர் maybe probably could be a next lead for this future projects or something. என்ன விஷயம் படத்துல ரொம்ப லைக் பண்ணி பாத்தீங்க? அண்டர்ஸ்டாண்டிங் லவ் எல்லாமே வந்து லைக் பண்ணி பார்த்தேன். ஹர்ஷத் கான் சூப்பரா பண்ணியிருந்தாரு. அவருக்கு நிறைய டைலாக்ஸ் இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்ல, பட் எல்லா டைலாக்ஸுமே ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. காமெடி எல்லாமே. கிஷன் தாஸ் சூப்பரா பண்ணியிருந்தாரு. எமோஷனல் சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அவரோட டெபியூ ஃபிலிம் மாதிரி எனக்கு தெரியல, லைக் நல்லா இருந்தது, கொஞ்சம் நல்லா ப்ரொஃபஷனலா இருந்துச்சு. சாங்ஸ் மியூசிக் எல்லாமே மேக்ஸ், ரொம்ப மேக்ஸ். எனக்கு லாக் எதுவும் தெரியல, அவரை தான் கேட்கணும். காமெடி ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதனால நம்ம நினைச்சிட்டு இருக்க மாதிரி இது இருந்தாதான் லவ், அது இருந்தாதான் லவ், இதெல்லாம் இருக்கணும் லவ்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் வந்து இது இல்லாம இதுதான் லவ்ன்ற மாதிரி ஒரு விஷயத்த காட்டும் போது அதுக்காக நீ வந்து பாக்கலாம். அது எதுன்னா நீங்க ஆரோமலை படத்தை வந்தா பார்த்தாதான் தெரியும். சேர்ந்துருவாங்களா? லவ் ஃபெயிலியர்ஸ் வந்தா கண்டிப்பா சேர்ந்துருவாங்க. டெஃபினெட்லி சேர்ந்துருவாங்க. அது இது தவறானது இல்ல ப்ரோ. சிங்கிள்ஸ் வந்து அதுக்கு அப்புறம் போய் இந்த மாதிரி லவ் பண்ணனும், அவ்வளவுதான். அது வேற அந்த படம் கிடையாது ஏங்க, அது வேறங்க. அது நீங்க கேக்குறது தலைவன் என்ன ஆக்சுவலா தலைவனும் பேசியிருக்காரு, எஸ்டிஆரும் அதுல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காரு. சிங்கிளா இருக்கவன் அதை வந்து கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் லவ் வந்துடும். ஸோ அதுக்காக சிங்கிள்ஸ் எல்லாரும் இந்த படத்துக்கு வந்துருங்க. சிங்கிளா இருக்கவே ஒண்ணுமே கிடைக்கலன்றதாலதான் சிங்கிளாவே இருக்கான். இல்ல அது I don't want to reveal that, but keep it engaging. நான் சொன்ன ஸ்பாயிலர் மாதிரி ஆயிடும். ஸோ பாருங்க. ஹீரோயின் எப்படி பண்ணிருக்காங்க? Shivatmika ma'am, I had the good fortune of working with her in Bomb. So அவங்க வந்து she's done very mature and inspirational and very centered and level headed role. அது வந்து இந்த ஒரு early stage of her career இந்த மாதிரி ஒரு ரோல் பண்றது வந்து it's not that easy, and so it shows her mettle and her caliber, a second generation star. So அதனால அவங்க very grounded, very humble இருந்து she's coming on her own, self made மாதிரி இருக்காங்க. So very inspirational. I'm glad that has been well focused in the film, and second half பார்த்ததே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. Hopefully tomorrow I see it with my wife and சார் வந்து ஜஸ்ட் கெஸ்ட் ரோல் வந்து போறாரு இல்ல ஃபுல் ஃப்ளெஜ்ஜா வர ரெடி பண்றாரு? இல்ல அவரது full characterization. I don't think it's கெஸ்ட் ரோல் மாதிரி இல்ல. It's part of the major plot. இல்ல அது இல்ல அவர் ரோல் கரெக்டா பண்ணிருக்காரு ப்ரோ. அது வந்து எங்கேயுமே வந்து டவுனே ஆகல. ஆடியன்ஸ் எல்லாமே வந்து என்ஜாய் தான் பண்ணிருக்காங்க. அது வந்து தியேட்டர்ல தான் பார்க்கணும் அவர் எப்படி அந்த கேரக்டரை கொண்டு போயிருக்காருன்றது. இன்னொன்னு வந்து அவர் வந்து காமெடி தாண்டி ஒரு சப்போர்ட்டிங் லீடா தான் இருக்காரு. படம் ஃபுல்லா அது இல்ல நீங்க படம் ஃபுல்லா பாக்குறப்ப எப்படின்னா
அது நீங்க சொன்னீங்கல்ல காமெடியை தாண்டி எமோஷனா எதுவும் இருக்கான்னா அது அதுதான் ஃபுல்லாவே காமெடியா தான் இருக்கும். ஆனா அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அதாவது நம்ம எப்படி சொல்றது, அதை உள்ள போய் டீப்பா பார்த்தோம்னா அது காமெடியா ஒரு எமோஷனை தான் கன்வே பண்ணி ஆமா. இருப்பாரு. குட்டி டிராகன் வந்து காமெடி பண்ணிருக்கோம், நம்ம எமோஷன் அதே ஆமா, மாதிரிதான். பண்ணியிருக்காரு. ஏன்னா இதுல வந்து அதான் சொல்றேன்ல, இப்படின்னு பிரிச்சு பார்க்க முடியாது. அது ஒரு காமெடியாவே ஒரு நல்ல விஷயத்த அவர் பண்ணிட்டு போயிருவாரு. ஆமா. So, அதனால அது எப்படி சொல்றது, இதுதான் பிரிச்சுலாம் சொல்ல முடியாது. அதனால எல்லாமே சூப்பரா தான் இருந்தது. ஓவராலா சூப்பரா இருக்கு. ஏதோ பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படி ஃபீல் ஆச்சு கொஞ்சம் மியூசிக் மேபி ஒரு சாங்ஸ் இது சம்திங் கொஞ்சம் பம்பிங்கா எலக்ட்ரிஃபைங்கா கொஞ்சம் டான்ஸ் நம்பர் ஏதாவது இன்னும் நல்லா மாஸ் கிளாஸ் அந்த ஹைபிரிட்ல நல்லா பண்ணிருக்கலாமோ அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்தது. பட் ஸ்டில் சாங்ஸ் எதுவுமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகல. இல்லை, தட்ஸ் நெகட்டிவ் திங் அப்படி நான் சொல்ல. கதைக்கு என்ன தேவையோ அது கரெக்டாக இருந்தது. பட் ஸ்டில் ஃபார் எக்ஸாம்பிள் மாநாட்டில் அந்த சாங் வந்து அந்த படத்து அந்த இதுக்கு சிச்சுவேஷனுக்கு தேவையில்லை. பட் ஆனால் அந்த சாங் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. அது ஒரே சாங் தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன், அந்த வெட்டிங் சாங். ஸோ அந்த மாதிரி தட் வாஸ் மோர் பம்பிங் அண்ட் எனர்ஜைசிங். ஏன்னா நான் கொஞ்சம் டான்ஸ் நான் குத்தடிக்கிற ஆளு. ஸோ எனக்கு டான்ஸில் கொஞ்சம் பம்பிங்காக இருந்தால் தான் பிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லவ் டுடேல அதே ஒரு வெட்டிங் சீக்வன்ஸ்ல ஷீ ஸ்கோர்ட் ரியலி வெல் இன் தட் சாங். ஏங்க இது குட்டி டிராகனுக்கு முன்னாடியே எடுத்த படங்க, அது உங்களுக்கு தெரியுமா? இது வந்து டிராகனுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இவரு பண்ண படம் இது. ஸோ அதனால இதுலன்னு ஆக்டிங் எல்லாம் நம்ம பிரிக்க முடியாது. அவர் எப்பயுமே கரெக்டா, ஏன்னா அது பிறந்ததுல இருந்தே நடிக்கிறது மட்டும்தான் அவருக்கு வரும். தண்ணி உண்மையால யாருக்குமே நல்லா வாயில இருந்து வர்றது ஃபுல்லா போய் நடிக்கிறது இது மட்டும் தான் அவருக்கு வரும். அதனால அவரு கரெக்டா அதை பண்ணியிருக்காரு. ஓகே, நீங்க சூப்பர். ஆறாமலையை வந்து கரெக்டா தியேட்டர்ல சொல்லவே இல்லை. ஹீரோயினா தான் நான் சொல்லியிருக்கேன். கதாநாயகியை பத்தி தலைவர் இல்ல சொல்லுவாரு. இல்ல அவங்க அவர்தான் வந்து ரசிச்சு பார்த்தாரு ஒரு கதாநாயகி. ஆக்சுவலா நல்லா பண்ணியிருந்தாங்க. லவபிளா இருக்கும் அப்படியே பார்த்தா அந்த கேரக்டர் சூப்பரா கேரி பண்ணியிருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு, நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அவங்க அந்த கேரக்டர் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. சாங்ஸ் கொஞ்சம் நல்லா ரொமான்டிக்கா நல்லா ஹிட் ஆயிருக்கு. படம் ரிலீஸ் முன்னாடி பெருசா அந்த சாங்ஸ் ஹிட் ஆகல. ஆச்சு இல்ல இல்ல ப்ரோ, இதுக்கு முன்னாடி அதெல்லாம் ஹிட். நான் சூப்பர் ஹிட். அந்த சாங் நல்ல ஹிட் தான். சாங்ஸ் எல்லாமே இதுல வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு ப்ரோ. லவ் சாங்னா பியூரா லவ் சாங் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இதுல நல்லாவே இருக்குது. எந்த இடத்துலயுமே வந்து முகம் சுளிக்கிற மாதிரி கிளாமரோ இல்ல எந்த இடத்துலயுமே வந்து ஒரு எந்த சீன்ஸுமே இல்லை. ரொம்ப நீட்டா இருக்கு படம். அது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு தான் அது ரொம்ப நீடு. அந்த மாதிரி எடுத்துருக்கன்றப்போ ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. பார்த்தவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்லி யங்ஸ்டர்ஸ் தான் பார்த்திருக்காங்க. அப்கமிங் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். ஐ திங்க் இட்ஸ் a you film, it's a clean film, so everybody 6 to 60 லவ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க எல்லாருமே பார்க்கலாம். It's a good film. I think இது word of mouth கரெக்டா இருந்ததுன்னா this could do better business than Dude ன்னு எனக்கு I'm just thinking, I don't know. பிரேக்கப் ஆன பசங்க வந்து பசங்க பொண்ணுங்க டெஃபினட்டா பார்க்கணும். ஜாயின் பண்ணுவா வாய்ப்பு இருக்கா? இருக்கு. I'm an optimistic person. அதனால தான் I told you, நான் இது முடிச்சிட்டு 7 o'clock ஃப்ரெண்டோட இது பார்த்துட்டு so that I set my mind and see it with my wife. அவங்க ஓப்பன் மைண்டடா பார்ப்பாங்க, நான் அழுதுட்டே பார்ப்பேன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் எனக்கு I had a few breakups, so we'll see. படத்துக்கு ரேட்டிங் ஓவரால் எவ்வளவு கொடுப்பீங்க? I would give 9 out of 10. ஆமா, ஃபேமிலி ஆடியன்ஸ் மெயினா வந்து பார்க்கலாம் இந்த படத்தை. கண்டிப்பா பார்க்கலாம். ஜோடி வச்சிருக்காங்களா? ரொமான்ஸ் சீன்ஸ் இருக்கு. அது படம் அது வந்து படத்துல இருக்கு. ஆனா அது இருக்கு. நீங்க படம் பாத்தீங்கன்னா தெரியும், அது உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். சாட்டிஸ்ஃபைட் அப்பா? Satisfied. ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ப்ரோ. நான் உண்மையாலுமே சொல்றேன், படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்ல ஆரம்பலை பார்க்காதீங்கன்ட்டு போயிருவேன். ஆனா நல்லா உண்மையாலுமே இருக்கு. நல்லா இருந்துச்சு. சூப்பரா ஆரம்பலே உண்மையாலுமே நீங்க வந்து தியேட்டர்ல பார்க்கலாம். கொடுத்த காசுக்கு ஒர்த்து. அதான் ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க? 10க்கு எவ்வளவு? அது 10 அது வேணாம். நீ கொடுப்பேங்க நான் 100 குடியா 100ங்க 10க்கு 100 இந்த படத்தை பாருங்க. ஓகே ப்ரோ.